பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அதே வசனம் நமக்கும் பொருந்தும். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன், நம் உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். சங்கீதம் 139 சொன்னது போல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிற தேவன். தாயின் வயிற்றின் கர்ப்பத்தில் குழந்தை இருளிலே இருந்து வளர்ந்தாலும் அது வளர்கிறது கர்த்தருக்கு மாத்திரம். கை இருக்கா கால் இருக்கான்றது எல்லாமே ஆண்டவருக்கு தான் தெரியும். எல்லா உறுப்புகளும் பூர்ணமாய் வளர்ந்து அது ஒரு முழு பிள்ளையாய் நம் கரத்துல கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஏசப்பா வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த பிரச்சனையானாலும் நம்ம செல்போனை எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஷேர் பண்றோம். நம்ம நமக்கு உள்ள ப்ராப்ளத்தை நம்ம சொல்றோம். அது சில நேரங்களில் அது பிரச்சனையா மாறிடும். ஆனா அவங்க அந்த பிரச்சனையை தீர்க்க வருவாங்களான்னு தெரியாது. ஆனா நம் ஆண்டவர் செல்போன் என்னும் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது அவர் ஏற்ற சமயத்துல நீ உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாதமான வருங்காலங்களை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, எஸ்தர் ராஜாத்தி யூத ஜனங்களுக்காக ஆமான சதித்திட்டம் செய்தா. ஆனா மொர்தேகா சொன்ன பிறகு யூத ஜனங்களுக்காக தாதிமாரோட சேர்ந்து அவ 3 நாள் உபவாசம் பல்லும் பகலுமா ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? காரியம் மாறுதலாய் நடந்தது. கட்டளைகள் எல்லாம் மறுபரிசீலனை செய்யப்பட்டது, திருப்பி போடப்பட்டது. அதே தூக்கு மரத்துல ஆமான் மொர்தேகாய்க்கு கொடுத்த அந்த மரத்தை ஆமானே ஆண்டவர் தூக்கில ஆண்டவர் உத்தரவு தந்தார். அப்ப காரியம் மாறுதலாய் முடிய வேண்டுமானால் உனக்கு அறியாததும் இந்த நிமிஷத்துல நீ அறியாத காரியங்களை நம் கர்த்தராகிய இயேசு நமக்கு புத்தி கெட்டாத காரியங்களை நம் தேவன் செய்வார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? கோர்ட் ப்ராப்ளமா, கடன் ப்ராப்ளமா, சமாதானம் இல்லையா, வீட்டுல படிக்க முடியலையா உங்களுக்கு? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. போன் என்றும் ஜெபம் ஆண்டவரிடத்துல கேளுங்க. எப்ப பார் அந்த செல்போனை நம்ம உருட்டிட்டு இல்லாம ஆண்டவர்கிட்ட கேட்போம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே, ஏசப்பா எங்களுக்கு விடுதலை தாங்க. எங்களுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்குது, அடுத்த நிமிஷத்துல எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏசப்பா வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன் என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறியாத காரியம் சுயத்துல எங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏசப்பா எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குது. ஏசப்பா எங்களுக்காக மனதுருகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க 139வது சங்கீதத்தை அழகா ஈவன் பெர்க்மன்ஸ் ஐயாவா அந்த சங்கீதத்தை அழகா பாடியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே உங்களை கூப்பிடுற ஏசப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வாங்க. வாலிப பிள்ளைகளே, காலம் சமீபமா இருக்குது. பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகுது. ஆயத்தமா இருப்பீங்களா? ஏசப்பா உங்களை அழைக்கிறாரு. ஆண்டவரே எங்களுக்கு அப்பா உமோடு கூட வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு நம்ம கேட்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே, ஒரு மனதோடு கூட நம்முடைய கரத்துல வருகிறோம். அப்பா எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. ஏசப்பான்னு நாங்க உங்க நோக்கி கூப்பிடுறோம். ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே ஒரு ஜெப மேகத்தை எங்களுக்கு தாங்க. அறியாதும் பெரிய ஆண்டவரே எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்ற நாளில எங்களுக்கு தந்திருக்கிறீங்களாப்பா. அந்த விசுவாசம், அந்த கர்த்தாவே அப்பா, அந்த உறுதி தன்மையோடு கூட நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். ஏசப்பா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே வாக்குரைத்த தேவன், ஆண்டவரே வாக்கு மாறாத தேவன், ஊக்கமாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே செல்போன்ல நாங்க அநேக சமயங்கள்ல பிறர்களோடு கூட நாங்கள் செலவழிக்கிறதை காட்டிலும் தேவ சமூகத்துல மோடு கூட செலவழிக்க கிருபை பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போடுவீராகப்பா, சந்திப்பீராக, ரட்சியுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேலூர் பகுதியில் எல்லாரையும் ரட்சிங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளையும் ரட்சிங்க. ஆண்டவரே அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே மழை காலங்களில் அவரை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. எந்த விக்கிரங்கள் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நீரே வாய்க்க செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.